தொடர்ந்து வேதவசனத்தை தியானிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34 அதிகாரத்தின் அதன் 26 வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் போன வாரம் அதற்கு முந்தின வாரமும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழையை பெய்யும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர். அவர் வார்த்தையை அனுப்பினால் அதன் வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் கீழே விழுகிறதில்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர்னா, அனுப்பினார்னா திரும்பி எம்டியா வராது, ஆசீர்வாதத்தோட தான் திரும்பி வரும். ஆமென் என்று சொல்லிதான் வரும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை தருவார் ஏற்ற காலத்தில். எப்போ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. எந்த வேளையில, எந்த காலத்துல, எந்த நேரத்துல தேவன் எனக்கு அந்த மழையை தருவார்? இயேசு ஒவ்வொரு நேரமும், ஆண்டவரே இந்த வேலைன்னு சொல்லி, வேலை சமீபமா இருக்கிறது, என் வேலை வரவில்லை. அந்த ஏற்ற காலத்தை, அந்த ஏற்ற வேளையை இயேசு எப்படி அறிந்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து ஜெபித்தோம். தேவ சமூகத்தில் இன்னும் கிட்டி சேருங்கள். இயேசு பிதாவோடு ஒரு பெரிய கம்யூனிகேஷன், ஒரு ரிலேஷன் தேவ சமூகத்தோடு இசைந்து இருந்தார். பரலோகத்தை கண்களை ஏறெடுத்து பார்த்தார், கர்த்தரையே நோக்கி ஜெபித்தார். அவரிடத்துல கேட்டு கேட்டு செய்தபடியால், அவரிடத்துல கேட்டு கேட்டு கிரியைகள் நடப்பித்தபடியால் அவருக்கு தெரிந்தது எந்த வேளையில் ஆசீர்வாதம் வரும், எந்த வேளை கர்த்தர் என்னை இப்படி நடத்துவார் என்கிற அந்த ஏற்ற காலம், அந்த ஏற்ற வேளையை ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். ஆதலால் அதிகமாய் ஜெபியுங்கள், அதிகமாய் தேவனோடு உறவு கொள்ளுங்கள். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எப்போதும் இசைந்திருக்கிற ஒரு அனுபவம், கொடியானது திராட்சை செடியில இசைந்திருக்கிற ஒரு அனுபவம். அப்பொழுதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வரும். அப்பொழுதுதான் அந்த ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதத்தை என்னுடைய குடும்பத்திலேயோ, என்னுடைய வேலையிலேயோ, என் வியாபாரத்திலேயோ, என் ஊழிய பாதையிலேயோ தேவன் கொடுக்க முடியும். அந்த ஏற்ற வேளையை அறிகிறதற்கு இன்னும் நான் அதிகமான ஜெப நேரங்களை ஏற்படுத்துவேனாக, இன்னும் அதிகமாய் அவர் சமூகத்தில் கிட்டி சேருவேனாக. இன்றைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறேனா, நாளையிலிருந்து இன்னும் 2 மணி நேரம் ஜெபத்திற்கு நேராக என்னை தீவிரப்படுத்துவேனாக. 2 மணி நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் பிரதர், இன்னும் அதிகமாய் 3 மணி நேரம் கர்த்தரை கிட்டி சேருவேனாக. என் ஜெப நேரம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக, என் விண்ணப்ப நேரம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக, நான் தேவனோடு உறவாடுகிற நேரம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்குமானா, ஏற்ற வேளை ஏற்ற காலத்தை கர்த்தர் எனக்கு தருகிற நேரத்தை அறிந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். Pray continually. Pray. தொடர்ந்து ஜெபியுங்கள், விடாதபடி ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏற்ற காலம் வருகிறது, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஏற்ற காலம் வருகிறது, அந்த ஆசீர்வாதமான மழையை பெறும்படிக்கு. Pray continually. தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். Pray. ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காரியத்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். எலியாவின் நாட்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கொடுத்தார். 3 வருஷ காலம் மழையும் இல்லை, பனியும் இல்லை. ஆனா தேவ சமூகத்தில் பிஃபோர் பிரேயர், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் ஜெபிக்கிறதற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, தன் நெற்றி முழங்காலிலே படுகிற வரைக்கும் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறதற்கு முன்பாகவே தன் வேலைக்காரனை அழைத்து ஆகாப்பினிடத்துல சொல்லி, போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஆகாப்பை ஆயத்தப்படுத்துகிறான். ஒரு விசுவாசம், அதுல ஒரு வார்த்தை சொல்றான், சத்தம் கேக்குதுப்பா. ஆமா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை, சத்தமா? அப்ப விசுவாசம் இல்லாத ஜெபம் பிணியாளியை ரட்சிக்காது. அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் தான் எப்பயுமே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வித்தவுட் ஃபெய்த் நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணியும் போராட்டம் இல்லை. எபிரேயர் 6 அதிகாரத்தில் 10 வசனத்திலிருந்து வசனம் இப்படி அழகா சொல்லுகிறது,
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் ஒருவர் உண்டென்று நீங்கள் விசுவாசித்து அவர் பக்கமா கிட்டி சேர வேண்டுமா? விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியின் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அப்போ விசுவாசத்தை துவங்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். ஆதலால் நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் மேகம் போன்ற திரளான இவ்வளவு பெரிதான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, நீங்க அந்த 11ஆம் அதிகாரம் முழுவதை நீங்கள் 6ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானா அந்த விசுவாசத்தை குறித்த பல ஆசீர்வாதங்களை தேவன் சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தினாலே பாடுபட்டார்கள், விசுவாசத்தினாலே பிள்ளைகளை கொடுத்தார்கள், விசுவாசத்தினாலே யுத்தம் பண்ணினார்கள், விசுவாசத்தினாலே பலப்பட்டார்கள், விசுவாசத்தினாலே காணாதவளை கண்டு பெற்றுக்கொண்டார், விசுவாசத்தினாலே எவ்ரிதிங் ஃபெய்த், எல்லாமே விசுவாசம் தான் அப்படின்னு போட்டிருக்கிறார். ஆதலால் மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சி நம்மை நெருங்கி சுற்றி நிற்க, பாவமான பாரத்தையும் பாவத்தையும் நம்மை நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவர்கள். அப்போ ஒரு ஃபெய்த், அப்போ சத்தத்தை கேட்டதுனால அதுக்கப்புறம் ஜெபம் பண்றான். அந்த விசுவாசத்தோட தான் பிரேயர் கண்டினியூ ஆகுது. அந்த பிரேயரின் அந்த ஜெபத்தின் விளைவுல தான் கீழ்ப்படிதல் உண்டாகிறது. கீழ்ப்படிதல் உண்டாதனால தான் அவன் புறப்பட்டு போய் ஆகாப்பின் இடத்துல சொல்லுகிறான். இது ஒரு கண்டினியூ ப்ராசஸ் தான். இதெல்லாம் இணைஞ்சது தான் ஆசீர்வாதமான மழை தேவன் நமக்கு கொடுக்க முடியும். அப்படிதான் வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறார். ஆமென், ஆமென். அப்ப இயேசு நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தை கண்டார், கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை கண்டார், எல்லாத்தையும் பார்த்து 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 கண்டு அற்புதம் செஞ்சார். கண்டு நீ சுகம் பெற்றாய், கண்டு சமாதானத்தோட போனார். விசுவாசத்தை பார்க்கிறார். எவரு வீட்டுக்கு மகளுக்கு சுகம் கொடுக்கிறதுக்கு புறப்பட்டு போறார். வழியிலே 112 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருகிறார். அவருடைய விசுவாசத்தை கண்டு போமா அப்படின்னு அனுப்புறாரு. அவ வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு துர்ச்செய்தி வருகிறது. உன் மகள் செத்துட்டா போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், விசுவாசம் உள்ளவனா இரு. இயேசு சொல்லுகிறார் விசுவாசம் உள்ளவனா இரு. அப்போ கர்த்தர் விசுவாசத்தை பார்க்கிறார். அப்ப இந்த விசுவாசம் தான் ஆசீர்வாத மழையை கொண்டு வரும். கம் பிரேயர், அதோட சேர்ந்த ஜெபம். அப்போ ஆண்டவர் சொல்றார் இந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? துர்ச்செய்தியை கேட்காதீங்க, அவிசுவாசமான நாட்களை கேட்காதீங்க. இயேசு அநேகருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அற்புதங்களை செய்யாமல் கூடாமல் போய்விட்டது அப்படின்னு போட்டிருக்கிறார். ஏன் அநேக அற்புதங்களை இயேசு அந்த பட்டணத்தில் செய்ய முடியல? அநேகருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், விசுவாசம் இல்லாததினாலே. அப்ப துர்ச்செய்திகள் வரும். நற்செய்திகளை காட்டிலும் என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராய் 12 பேர் போன போது 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியை போல 2 பேர் சொன்ன நற்செய்தியை கேட்காம 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியை கேட்டு ஐயோ எப்படி சுதந்திரிக்க போறோம், ஐயோ எப்படி பெற்றுக்கொள்ள போறோம், ஐயோ எப்படி ஆசீர்வாதம் வரப்போகிறது, எல்லாருக்கும் ஐயோ தான் அதிகமா இருக்கிறது. துர்ச்செய்தியை கேட்காதிருங்கள், அவிசுவாசமான ஆட்களோடு கேட்காதிருங்கள், அவிசுவாசமான செய்திகளை கேட்காதிருங்கள், உங்களை பலவீனப்படுத்துகிற ஆள்களோடு நீங்கள் இருக்காதிருங்கள். இயேசு, யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரை தவிர வேறு ஒருவரையும் அவர் உள்ளே விட ஒட்டாதபடிக்கு அவர்களை மாத்திரம் அழைத்துக் கொண்டு போனார். அப்போ உங்களுடைய ஃபெல்லோஷிப் ஃபெய்த் உள்ளவர்களோடு, உங்க ஃபெல்லோஷிப், உங்களுடைய ஐக்கியம் ஜெபம் பண்ணுகிறவர்களோடு, உங்கள் ஐக்கியம் விசுவாசிகளோடு, உங்களுடைய ஐக்கியம் பலவீனப்பட்டவர்களோடு இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் சந்தேகமா பேசுறாள், எப்ப பார்த்தாலும் பலவீனமா பேசுறாள், எப்ப பார்த்தாலும் நடக்காதுன்னு சொல்றாள், நெகட்டிவ் கன்ஃபெஷன் பேசுற ஆள் கூட நீங்க சேராதீங்க. ஒன்னு நீங்க பலன் உள்ளவர்களாய் இருந்தீர்களானா அவர்களை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுங்கள். ஒன்று நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் அவர்களை ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாற்ற உங்களால் பலன் உண்டுனா ஐக்கியப்படுங்க. அதர்வைஸ் டோன்ட் கோ வித் நெகட்டிவ் கன்ஃபெஸ் பண்றவங்களோட சேராதிருங்கள். ஆமென். அப்படின்னா கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை தர முடியாது. அப்ப இந்த விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா பவுல் ரோமர்ல 10ஆம் அதிகாரத்தில் சொல்ற கேள்வினால தான் விசுவாசம் வரும். அப்ப கேட்கறதுனால தான், அதனால தான் எலியா கேட்டான், சத்தத்தை கேட்டதுனால தான் அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. அப்ப கேள்வினால விசுவாசம் வரும். நல்ல பிரசங்கங்களை கேட்கணும், நல்ல பாட்டை கேட்கணும், நல்ல சாட்சிகளை கேட்கணும், நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும், நல்ல மெசேஜ் உள்ள ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் படிக்கணும். அப்ப கேள்வினால விசுவாசம் வருகிறது. அப்ப கேள்வி எப்படி சொன்னாதானே கேட்க முடியும் அப்படின்னு பவுல் அடுத்ததுல சொல்றார். அப்ப புறப்பட்டு
போங்கள். அப்போ ஒவ்வொரு ஆளும் பிரசங்கங்களை நீங்க கர்த்தருடைய வார்த்தையை போய் சொன்னாதான் விசுவாசிப்பாங்க, சொன்னாதான் நம்புவாங்க. கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் ஆவல் உள்ளவர்களா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஆசையா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. நீங்க சண்டே சர்வீஸ்ல நீங்க கேட்கறீங்க, கேட்டதை வாங்கிட்டு வீட்டில் போய் உட்காந்து படுத்து தூங்குறீங்களா? மதியம் புறப்பட்டு போய் ஊழியத்துக்கு போறீங்களா? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க? உங்க வீட்டில் உள்ள பக்கத்தில் உள்ள எத்தனை பேரை நீங்க ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்கள்? உங்க குடும்பத்தில் எத்தனை பேரை நீங்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்கள்? உங்க குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள்? சொன்னால் கேள்விப்படுவார்கள், கேட்டால் விசுவாசிப்பார்கள், விசுவாசித்தால் ஜெபிப்பார்கள், ஜெபம் பண்ணினால் ஆசீர்வாதமான மழை வரும். சோதனைகள் வந்தென்னை தனிமரமா நிறுத்தும் போது நல்ல துணையா அருகில் வந்து அரவணைத்து நடத்தினீ. சோதனைகள் வந்தென்னை தனிமரமாய் நிறுத்தும் போது நல்ல துணையா அருகில் வந்து அரவணைத்து நடத்தினீ. யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே நீரல்லோ வல்லவர். யெகோவா நீரல்லோ நல்லவர், இயேசுவே. அப்போ இந்த ஆசீர்வாதமான ஒரு மழையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவன் ஜெபிக்கிறாரு, போய் சொல்றாரு. போய் சொன்ன உடனே ஆகாப்பினிடத்துல போய் சொல்றார், எப்பா நீ புறப்பட்டு போய் வருது. 44ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்தபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றார். மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடு என்று சொல் என்றார். மழை பிளஸிங் தான், ஆசீர்வாதமான மழை தான். 3.5 வருஷம் பஞ்சத்துல இல்லாம இருக்கிற நாட்கள்ல மழை வருதுன்னா யாருக்கு தான் வேண்டாம்யா? 2 லட்சம் தேவைங்கிற நேரத்துல ஒரு 5 லட்சமா கிடைச்சதும் போது யாருக்கு தான் வேண்டாம்? யாருக்கு தான் வேண்டாம்? ஆனா இவ்வளவு மழை வருது. ஆகாப்பை பார்த்து ஒரு வார்த்தை எலியா சொல்றாரு, மழை உன்னை தடை பண்ணிடக்கூடாது, ஆசீர்வாதம் உன்னை தடை பண்ணக்கூடாது. ஆமே, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது நல்லதுப்பா. ஆகாப்பே 3 வருஷம் பஞ்சம், 3 வருஷம் மழை இல்ல, வெயில் இல்ல, பனி இல்ல, எல்லாம் எப்பக்கத்திலும் பஞ்சம், எப்பக்கத்திலும் சோர்வு, எப்பக்கத்திலும் பலவீனம், நன்மையை பார்க்க முடியாத நாட்களை கண்டு கொண்டிருக்கிறோம். எப்ப நன்மை வரும், எப்ப ஆசீர்வாதம் வரும், எப்ப மாற்றம் வரும், அந்த நேரத்தில் லாட்டரி டிக்கெட் அடிச்சது மாதிரி 1 லட்சமோ 2 லட்சம் கிடைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும். அது போல மழை வரப்போகுது. ஆனா இந்த வருகிற உனக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் உன்னை தடை பண்ணக்கூடாது. உன் பிரயாணத்தை, உங்கள் ஆவிக்குரிய வார்த்தையை, ஆவிக்குரிய நன்மையை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஜெபத்தை, பரிசுத்த வாழ்க்கையை, கர்த்தருக்காக எழும்பி ஊழியம் செய்கிறதை ஆசீர்வாதமான மழை தடை பண்ணக்கூடாது. ஆமென். ஜெபம் போயிட்டே இருக்கணும். எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் சபைக்கு வர்றது ஆசீர்வாதம் வர்றதுனால தடையாயிடக்கூடாது. வேலை கிடைக்கிற வரைக்கும் வருவாங்க, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் லேட்டாக தான் வருவாங்க. ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க. கிடைக்கிற வரைக்கும் காலையில் கரெக்டாக இருக்கும், எல்லா பாஸ்டிங் ப்ரேயர்லையும் கரெக்டாக இருக்கும், எல்லா ஜெபத்துலையும் கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க வர மாட்டீங்களா? எங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் வைக்க மாட்டீங்களா? எங்கள் வீட்டில் அதை செய்ய மாட்டீங்களா? இதை செய்ய மாட்டீங்களா? ஆஹா ஊஹா அப்படிம்பாங்க. ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜெப கூட்டமா எப்போ வைக்கலாம் யோசிக்கலாம் அப்படின்றாங்க. ஆமென்.
ஆமா, ஆசீர்வாதம் அந்த மழை உங்கள் ஜெபத்தை தடை செய்யக்கூடாது, உங்களுடைய பரிசுத்தத்தை தடை செய்யக்கூடாது, உங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியத்தை தடை செய்யக்கூடாது. கார் கிடைக்காத வரைக்கும் சத்தட்டாம இருப்பாங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் கார் எடுத்துட்டு எங்கேயாவது போவாங்க. கார் எடுத்துட்டு நேரம் ஊழியத்துக்கு வந்துடணும். அதுக்கு தான் கர்த்தர் கார் தந்திருக்கிறாரு. எதுக்கு கார் தர்றாரு? ஊழியம் செய்ய. அப்போ எனக்கு ஆசீர்வாதம், மழை ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதமான மழை என்னை எதையுமே தடை செய்யக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மழை என்னை தடை செய்யக்கூடாது, என் ஊழியத்தை தடை செய்யக்கூடாது, ஜெபத்தை தடை செய்யக்கூடாது. கர்த்தருக்காக நான் செய்கிற அது பெருகணுமே தவிர எதையும் என்னை நிறுத்தக்கூடாது. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான மழை தான். அந்த ஆசீர்வாதம் என் ஜெபத்தையோ, என் ஊழியத்தையோ, என் ஆராதனையோ, கர்த்தருக்காக எழும்புகிற காரியத்தையோ தடை செய்யுமானால் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாம். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும், இதை கன்ஃபஸ் பண்ண முடியும்? ஆசீர்வாதம் வேணும், அதுக்கு தான் ஜெபிக்கிறோம். ஆனா அது கர்த்தரை விட்டு என்னை பிடித்து தடை செய்யுமானால் என்னையும் இயேசுவையும் பிரிக்கிற ஆசீர்வாதம் தேவையில்லை. எனக்கு எந்த நன்மை எனக்கு வேண்டாம், எந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, அந்த மழை எனக்கு ஆசீர்வாதம் தான், அந்த ஏற்ற காலத்தில் நீர் கொடுக்கிற நன்மை ஆசீர்வாத மழை எனக்கு தேவைதான். ஆனா அது தடை பண்ணுமானால், உம்மை விட்டு என்னை பிரிக்குமானால் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஆராதனையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அப்ப தடை பண்ணக்கூடாது. அப்ப அடுத்த வசனம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடினால அவன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். என்ன ஒரு பலன் பாருங்க. என்ன கர்த்தருடைய கரம் எலியாவின் மீது இருந்தபோது, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பராக்கிரமம், அந்த விலையேற பெற்ற வல்லமை, அபிஷேகம் எலியாவின் மீது இருந்தபோது எலியா அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு ஆகாபின் ரதத்துக்கு முன்பாக ஓடினானா. ரதத்துல அவன் போகிறான், அவனுக்கு முன்பாக ஓடுகிறான்னா கர்த்தருடைய அபிஷேகம் எவ்வளவு பெரியதாக இருக்கும். அல்லேலூயா. இவ்வளவு அபிஷேகத்தை பெற்றவன் இந்த 19ஆம் அதிகாரம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தையை ஆகாப்புக்கு சொல்லி இருக்கிறான். எப்பா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அல்ல, உன்னை எதையுமே தடை பண்ண கூடாது. நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும், நீ கொடுக்கத்தக்கதாக ஓடணும். அதுக்கு தான் அந்த ஆசீர்வாதமான மழை. எசேக்கியேல் 34:26 ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலி அவருடைய ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஆசீர்வாதமான மழையை தருவேன், நீ ஆசீர்வாதமான மழையாய் இருப்பீர்கள். நான் தர்றது மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமான மழையாய் மாறுகிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான மழையை தருகிறார். ஆமென். அப்ப அந்த மழையை நான் ரிசீவ் பண்ணேன், அதை பெற்றுக்கொள்ற நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான மழையா மாறும். அப்ப எலியா சொல்றாரு, தடை பண்ணக்கூடாது இந்த ஆசீர்வாதமான மழை. ஆனா இந்த அபிஷேகத்தை பெற்று, இந்த வல்லமையை பெற்று இஸ்ரேலுக்கு ஆகாப்புக்கு முன்பாக, ரதத்துக்கு முன்பாக ஓடுகிறான். ஓடிட்டு 19ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தா, ஆகாப் ஏசபேல்ட்ட வந்து எலியா தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொண்டு போட்ட காரியங்கள், சம்பவங்களை சொன்ன உடனே அங்கே ஏசபேல் தன்னுடைய ஆளை அனுப்பி எலியாவினிடத்தில் சொல்லுகிறார், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், உன்னை நான் தூக்கி போடாம விட மாட்டேன் என்று சொன்ன உடனே நீ ஆசீர்வாதமான மழையா இருக்க போகிறாய், நீ ஆசீர்வாதமான மழையா நீ மாற வேண்டும். அப்ப எலியாவே, நீ இஸ்ரவேல்ல ராஜாவை 2 பேர் அபிஷேகம் பண்ணணும், வாசானத்துல அடுத்த எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். நீ ஒரு ஆசீர்வாதமான மழையா மாறணும். நீ ஆசீர்வாதமான மழையா மாறதுக்கு முன்னாடி, அதற்கு முன்பாகவே ஒரு பெண் சொன்ன ஒரு வார்த்தை உன்னை தடை பண்ணுகிறது. இரண்டாவது, ஆவிக்குரிய பெருமை உன்னை தடை பண்ணுகிறது. ஆசீர்வாதமான மழையா நீங்க மாறணும். ஆனா அதற்கு முன்பாகவே எலியாவை ஒரு பெண்ணின் வார்த்தை பலவீனப்படுத்துகிறது. இரண்டாவது, அவனே சொல்லுகிறான், 2 முறை சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் தான் தனியா இருக்கிறேன், இஸ்ரவேல்ல நான் ஒருவன் மாத்திரம் தான் தீர்க்கதரிசியா இருக்கிறேன், எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போட்டு நான் ஒரு மாத்திரம் இருக்கிறேன், நான் மட்டும் தான் ஜெபிக்கிறேன், நான் மட்டும் தான் ஊழியம் செய்றேன், நான் மட்டும் தான் பிசினஸ் பண்றேன்,
வாழ்றேன், நான் மட்டும்தான் என் குடும்பத்தை நிறுத்துறேன், நான் மட்டும்தான் என் குடும்பத்துக்காக செயல்படுறேன்னு தன்னையே குறித்து பேசும்போது கர்த்தர் கற்பாறையின் மூலியமாய் பேசினார், அக்கினியின் மூலியமாய் பேசினார். மெல்லிய சத்தத்துல தேவன் பேசின போது முகத்தை மூடிக்கொண்டு சொல்லுகிறான். ஆண்டவர் சமூகத்துல திரும்ப திரும்ப நான் மட்டும்தான் இருக்கேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல்ல பாகாலுக்கு முத்தமிடாத முழங்கால் பிடியிடாத 7000 பேரை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். உன் வாயை கொஞ்சம் அடக்கு, தடை பண்ணாத. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு அநேகர் சொன்ன வார்த்தை உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றாதபடி உங்களுடைய பலவீனம் ஒருவேளை தடை பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஆவிக்குரிய பெருமை ஒருவேளை உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கலாம். உலக பெருமை உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கலாம். இல்லைனா சம்பத்து உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கலாம். ஜாதி பெருமை, குடும்ப பெருமை, கலர் பெருமை, அழகு பெருமை, படிப்பு பெருமை உங்களை ஆசீர்வாதமாய் நீங்கள் மாறாதபடி, நீங்கள் ஆசீர்வாதமான மழையாய் மாறாதபடி தடை செய்து கொண்டிருக்குமானா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அந்த தடையை கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. தடை. நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வாசி பாருங்களேன். ஒரு வாலிபன் வருகிறான். ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்றி வர விரும்புறேன், உம்மை பின்பற்றி வந்து உம்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறேன். அப்படியா தங்கம்? ஆமா, எல்லா ஐஸ்வர்யத்தையும் வித்துட்டு என் பின்னாடி வாரியா தருத்தரத்துக்கு கொடுத்துட்டு. அது எப்படி முடியும்? முடியாது. ஐஸ்வர்யம் தடை பண்ணுகிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறாதபடிக்கு, நீங்கள் ஆசீர்வாதமான மழையாய் மற்றவர்களுக்கு மாறாதபடி ஐஸ்வர்யம் உங்களை தடை பண்ணுது. பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கப்பா. இங்க இல்ல, இங்க கள்ளன் கண்ணமிட்டு கொண்டு போவான், கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். பரலோகத்துல சேர்ப்பீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு நாள் அங்க புறப்பட்டு போவோம். கர்த்தர் சொல்லுவாரே, இவ்வளவுடா சேர்த்து வச்சிருக்கிற, நீ பெரிய ஆளுன்னு சொல்லி கர்த்தரை எழும்பி சேவானை வரவேற்றது போல கர்த்தர் நம்மை வரவேற்பார் அல்லவா? நீ ஆசீர்வாதமான மழையா மாறணும்னா ஒண்ணு பலவீனம் தடை பண்ணுது, இன்னொன்னு ஆவிக்குரிய பெருமை தடை பண்ணுது, இன்னொன்னு ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் தடை பண்ணுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல அங்க 20, 21, 22 வசனங்கள்ல வாசி பாப்பீங்கன்னா அங்க ஒரு சீசன் சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். ஓகே தங்கம், வா, ரெடி, நீ உன்னை ஆசீர்வாதமா நான் மாற்ற விரும்புகிறேன். எங்க வீட்டுல செத்து போயாச்சு, டெத் பாடி கிடக்கு, நான் அடக்கம் பண்ணிட்டு திரும்பி வந்து உம்மை பின்பற்றி வரேன். செத்த கிரியை ஒருத்தனை தடை பண்ணுகிறது. செத்து போன கிரியை ஒருத்தனை தடை பண்ணுது. ஆண்டவர் சொல்லாரு, மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ ஏன் பின்பற்றி வா. செத்த கிரியை. ஆமா, மரித்து போன அநேக காரியங்களை இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். மரித்து போன சில காரியங்கள், அடக்கம் பண்ண வேண்டிய சில காரியங்கள் உண்டு. செத்து போச்சு, விட்டுருங்க. நீங்க போய் உயிர்ப்பிக்க முடியுமா? ஆண்டவர் தான் ஜீவன் கொடுப்பார், தேவன்னா ஜீவன் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சில செத்து போன சில காரியத்தை பிடிச்சிட்டே இருக்கீங்க. செத்த கிரியை பல காரியம் இருக்கு. செத்த கிரியைகளை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது உங்களை தடை பண்ணிக்கிட்டே இருக்கு. கர்த்தருக்குள்ள முன்னாடி போக விடாம சில பாவங்களா இருக்கலாம், சில அசுத்தங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு செத்த கிரியை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அது உங்களை தடை பண்ணலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எலியா வந்து அறையை கட்டி கொண்டு புறப்பட்டு போனான் இருக்கு. கர்த்தருடைய கரம் அவன் மீது இருந்தது. அறையை கட்டிட்டு புறப்பட்டு போ. இந்த தடையெல்லாம் மாற்றணும்னா சிம்பிள். பழைய ஏற்பாட்டில் எலியா ஒரு அறையை கட்டி கொண்டு பலப்பட்டவன். அந்த பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம் கொஞ்ச நேரத்தில் அவனை தடை பண்ணி போட்டுருச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒருத்தனுக்கு கர்த்தர் அறையை கட்டினார். இது இவன் அறையை கட்டி கொண்டு பலப்பட்டு போனான். ஆனா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அவன் அறையை கட்டினாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு தன் அறையை விட்டு கொடுத்த போது, அவர் கட்டி இழுத்து கொண்டு போன போது ஒரு மனுஷனை எதுவுமே தடை பண்ண முடியல. பேதுருவை. யார? பேதுருவை. நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா வேதம் அழகா சொல்லுகிறது. யோபு 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி பாருங்க. நீ அறையை கட்டிக்கொண்டு, வாசிக்கலாமா? யோபு 40:7. பொழுதும் புருஷனை போல நீ அறையை கட்டிக்கொள். புருஷனை போல நீ அறையை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு. நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். Be a man. புருஷனை போல இருங்க. Be a man.
அறையை கட்டி கொண்டு புருஷனை போல இரு, நான் உன்கிட்ட கேட்பேன், நீ எனக்கு மறு உத்தரவு சொல் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீ இள வயது உள்ளவனாய் இருந்தா உன்னை நீயே அறை கட்டி கொண்டு, இது சம வேர்டு இல்ல, நீ உன்னையே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். உன்னையே அறை கட்டி கொண்டு இஷ்டமானபடி நடந்தா நீ முதிர் வயது உள்ளவனானாய் உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி, பரிசுத்த ஆவியானவர் உன் அறையை கட்டினார். உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 19ஆம் வசனம், இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா. இயேசுவினிடத்தில் போய், ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர விரும்புகிறோம், ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆசீர்வாதமா மாற விரும்புகிறோம், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான மலையாய் மாற விரும்புகிறேன், பின்பற்றி வந்து மாற விரும்புகிறேன். ஆனா உன் அறையனை கட்டுகிறாய், உன் பலத்துல ஓடுகிறாய். இஸ்ரவேலுக்கு ஆகாப்புக்கு முன்பாக கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற பலவீனம் உன்னை தடை பண்ணுகிறது, உனக்குள்ள இருக்கிற பெருமை உன்னை தடை பண்ணுகிறது, உனக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகள் தடை பண்ணுகிறது, உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் உங்களை தடை பண்ணுகிறது, உங்களுக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யம் உங்களை தடை பண்ணுகிறது. ஆனா பேதுருவே, நீ புருஷனா உன் அறையை கட்டி கொண்டிருப்பாயானா, நீ உன் கையை நீட்டு. நீ இளவயதா இருந்த போது உனக்கு இஷ்டப்படி நீ அறையை கட்டி கொண்டு நடந்து கொண்டிருந்தா, நீங்கள் அநேகர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கோ, பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கோ, பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கோ, பரிசுத்த ஆவியானவருடைய லீடிங்கோ உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தாதபடி நீங்கள் இஷ்டத்துக்கும்படி நடந்து கொள்ளுகிறீர்கள், இஷ்டத்தின்படி ஊழியம் செய்கிறீர்கள், இஷ்டத்தின்படி பிசினஸ் பண்ணுகிறீர்கள், இஷ்டத்தின்படி வேலைக்கு போகிறீர்கள், உங்கள் இஷ்டத்தின்படி, சுய சித்தத்தின்படி, சுய விருப்பத்தின்படி, சுய நீதியின்படி, சுய பெருமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை பார்த்து சொல்ல, நீ இஷ்டத்துக்கு ஓடுற, ஆனா நீ இப்ப கையை நீட்டு, உன் அறையை பரிசுத்த ஆவியானவர் கட்டுகிறதற்கு ஒப்பு கொடுப்பீர்களானா? இந்த காலை ஆராதனையில ஆவியானவர் சொல்லுவார், உங்களுக்கு பிரியமில்லாத இடமா இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி உங்களை நடத்துவார். நீங்கள் அவரை பின்பற்றி வருவீர்களானா, நீங்கள் கர்த்தருக்கு ஆசீர்வாதமான மலையாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். Hallelujah. Are you ready to come? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளும் பலமா துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளும் பலமா தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ, என்னையும் தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படை, என்னுள்ளும் பலமா. பக்கத்துல கைப்பிடிச்சு முகம் பார்த்து, இஷ்டத்துக்கு போகாதீங்க, உங்க இஷ்டத்துக்கு போகாதீங்க, உங்க இஷ்டத்துக்கு படி வாழாதீங்க, உங்க இஷ்டத்துக்கு ஓடாதீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க அறையை விட்டு கொடுங்க, அவர் கெட்டுவா. அவர் இஷ்டத்துக்கு உங்களை, உங்க இஷ்டத்துக்கு அவர் இழுக்கீங்க. உங்க இஷ்டத்துக்கு, உங்க இஷ்டத்துக்கு பிசினஸ், உங்க இஷ்டத்துக்கு வேலை, உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு பாடுபட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஐயோ ஆசீர்வாதம் இல்லையே, கடன் ஆயிட்ட, உங்க இஷ்டத்துக்கு தானே செஞ்சீங்க நீங்க. ஏன் இந்த வியாதி? உங்க இஷ்டத்துக்கு.
ஏன் இன்னும் இந்த காரியம் ஆசீர்வாதமா மழை வரல, நானும் ஆசீர்வாதமா வர முடியல? வா இஷ்டம். நானா இந்த படிக்க சொன்னேன்? நானா இந்த பிசினஸ் ஆரம்பிக்க சொன்னேன்? நானா உனக்கு இந்த வேலைக்கு போக சொன்னேன்? பரிசுத்த ஆவி என்ன கேட்பார்? நான் கேட்க மாட்டேன். நானாப்பா உனக்கு இங்க போக சொன்னேன்? நானா இதை செய்ய சொன்னேன்? நானா இங்க பண்ண சொன்னேன்? இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறது, இஷ்டத்துக்கு ஓடுறது, இஷ்டத்துக்கு செய்யறது. திருமணமா இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துறது எடுக்கூடாது. ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு இதை வச்சிருக்கிறாரா? ஆண்டவர் இதுதான் இந்த பிள்ளைய தான் வச்சிருக்காரா? இந்த பையனை எனக்கு இதான் வச்சிருக்கிறாரா? ஜெபம் பண்ணணும். இஷ்டத்துக்கு பிடிச்சிட்டு செய்ய போறேன். நல்லா இருக்கு, ஜல்ல ஜாதி குணம் நல்லா இருக்கு, பணம் நல்லா இருக்கு, குடும்பம் நல்ல குடும்பம், ஸ்டேட்டஸ் இருக்கு, தேவசித்தம் இருக்கா? இஷ்டத்துக்கு உங்க அறையை கொஞ்சம் பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. நஷ்டம் வராது, ஆசீர்வாதமான மழை வரும். இழப்பு வராது, ஆசீர்வாதமான மழை வரும். தோத்து போக மாட்டீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் ஜெயிக்க வைப்பா. பலவீனப்பட மாட்டீர்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவா. என்ன ஆண்டவர் அப்படிதான் செய்வா. நஷ்டம் ஏன்? இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சிருக்கீங்க, உங்க சுய சித்தத்தில் ஏதோ வேலை நடந்திருக்கு. That's why. ஆமென். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. பேதுருவை நடத்துற பாதை ரொம்ப அருமையா இருந்தது. பைபிள்ல பேதுருவை தான் சொல்றாரு உன் அறையை கட்டி கொண்டு போவேன்னு. ஆனா பேதுருவை பத்தி தான் அந்த அறையை பத்தி காரியங்கள் அவன் ஆவியானுக்கு விட்டு கொடுத்தக்கா. 12 வாசிப்பா. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். பேதுருவை பார்த்தா சொல்றாரு கட்டிக்கோ, அறையை கட்டிக்கோ. பரிசுத்த ஆவியானவரை விட்டு கொடுக்க பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்திட்டே இருக்கிறார். லீடிங் பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானுடைய லீடிங் அவனுக்குள்ள எவ்வளவு அழகா இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். அவ்வளவு அறையை கட்டி கொண்டு அறையை கொட்டி. லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 15, 35, 36, 37 வாசித்தா கூட நல்லதுதான் தம்பி. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். உங்கள் அறை கட்டப்பட்டதாய் இருக்கணுமா? உங்கள் விளக்குகள் எரிகிறதாய் இருக்க வேண்டும். இருக்கட்டும். அப்போ ஆண்டவர் சொல்றார் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க அறையை விட்டு கொடுங்க. உங்களை நடத்துறதுக்கு அவர் விட்டு கொடுங்க. அந்த அபிஷேகத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. அந்த வல்லமைக்கு விட்டு கொடுங்க. கர்த்தருடைய கரம் இருந்தபோது அறையை கட்டி கொண்டு ஓட பலன் கொடுத்தா. ஆனா மாம்சத்துல பலவீனப்பட்டுட்டான். ஆனா இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் பெந்தைக்கோஸ்தே ஆவியானவர் நம் மீது ஊற்ற போட போகிறார். ஆமா, ரெய்னால்ட் ராவன்ஸில் அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது. அதனுடைய ஹெட்டிங்ல ஒரு ஹிண்ட் நோட்டு மாதிரி கொடுத்திருப்பார். நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் ஒன்று இந்த புஸ்தகத்தை நீங்கள் தூக்கி எறிவீர்கள், இல்லை என்றால் இந்த புஸ்தகம் உங்களை தூக்கி எறியும். அதுல முதல் டைட்டில் போடப்பட்டிருக்கிறது, நீங்க எதை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ரெய்னால்ட் ராவன்ஸில் அழுவார். ஜெபத்துல உட்கார்ந்து ஆவியானுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள், பரிசுத்தாவின் மகிமையை பெற்றுக்கொள். எதை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, வழி நடத்துதலை பெற்றுக்கொள். அப்போ பேதுரு சொல்றார் இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இதெல்லாம் இருந்தா இந்த அறையை கட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ பவுல் ஒரு சில காரியங்களை சொல்றாரு. நீங்க ஆசீர்வாதமான மழையா மாறணும்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை டக்குன்னு பாயிண்ட் மாத்திரம் சொல்வேன், நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12, 13. தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது இந்த ஆசீர்வாதமான மழையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படி, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மழையாய் நீங்கள் மாறும்படி, அந்த ஆசீர்வாதமான மழையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த சுவிசேஷம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உங்களுக்கு இப்பொழுது அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளை உற்று பார்க்க இன்னைக்கு அப்போஸ்தலர் அக்கினி ஐக்கியத்தில் பிரசங்கிக்கப்படுகிற இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிற உங்களுக்காக பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் உங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, சொல்லுங்க ஆகையால், சொல்லுங்க ஆகையால், ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டுங்கள். நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை ஆசீர்வாதமா மாத்த போறேன், நீ ஆசீர்வாதமான மழையா மாற போற. அதனால பரிசுத்த ஆவியானவர் நாள் உங்களுக்கு போதிக்கப்படுகிற இந்த சுவிசேஷத்தினால நீங்கள் பெறப்போகிற இந்த நன்மைகளை பார்க்கும்படி பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களே ரொம்ப ஆசையா இருக்காங்களா இன்னைக்கு. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எலியா அறைய கட்டினா ஒரு பக்கம், அறைய கட்டி பலத்தோடு ஓடுனா உண்மைதான், ஆனா பலவீனப்பட்டு விட்டான், பெருமை வந்து விட்டது, செத்த கிரியைகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். அப்படி பல காரியங்கள் உன்னை தடை செய்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கேட்க போகிறீர்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. அந்த வல்லமையினால நீங்க முதலாவது செய்ய வேண்டியது, உங்க மனதின் அறையை நீங்கள் கட்டி கொள்ளுங்கள். கட்டிக்கொண்டு என்னென்ன காரியத்தில் செயல்படணும்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் இருக்கு, டக்குன்னு சொல்றேன் பாருங்க. 14, 15, 16 வசனத்துல பரிசுத்தத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். வாசிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியா உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. எதுக்கு ஆண்டவர் அறையை கட்ட சொல்றாரு? பரிசுத்த ஆவியார் உங்களை அறையை கட்டி உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு கொண்டு போகிறார். எதுக்கு? உங்க மனசின் அறையை கட்டி முதலாவது தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதமான மழைக்கு நீங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறி, நீங்கள் ஆசீர்வாதமான மழையாய் மற்றவர்களுக்கு மாற வேண்டுமானா be holy, பரிசுத்தம். நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், ஏன்னா நான் உங்களுக்கு பரிசுத்தர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த பூமியில தங்களை தெய்வங்கள் என்று சொல்லுகிற தெய்வங்களிலே தங்களுடைய நடக்கையில, வாழ்க்கையில, அந்தரங்கத்தில, உலகத்தில வாழ்ந்த 3.5 ஆண்டு கால ஊழியத்திலும் வாழ்ந்த ஒரே ஒரு தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தர். பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். உங்க அந்தரங்கம் பரிசுத்தமா இருப்பதாக, உங்கள் வெளியரங்கம் பரிசுத்தமா இருப்பதாக, உங்க நடக்கை பரிசுத்தமா இருப்பதாக, உங்க பேச்சு பரிசுத்தமா இருப்பதாக, உங்க சிந்தனை பரிசுத்தமா இருப்பதாக, உன்னுடைய கிரியை பரிசுத்தமா இருப்பதாக, உன் ஆடைகள் பரிசுத்தமா இருப்பதாக, உன்னுடைய கிரியைகள் பரிசுத்தமா இருப்பதாக. வாலிப தம்பி, தங்கச்சி, உன் பரிசுத்தத்தின் அளவு எப்படி இருக்கிறது? அவர் பரிசுத்தராய் இருக்கிற போல நீங்களும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம். உடனே வந்துராது, இமிடியேட் எல்லாம் வந்துராது சிஸ்டர், பிரதர், இமிடியேட் எல்லாம் வராது. ஸ்டே பை ஸ்டே, ஸ்டேபிளா கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்துல சரியாக, நாளைக்கு இன்னொரு காரியத்துல இன்னும் பலப்படுத்தி உங்களை பரிசுத்தமா மாத்திட்டே இருப்பாரு. இன்னைக்கு ஒரு காரியத்தை விடுறதுக்கு பலப்பட்டு, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை தாங்க, நான் உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையா மாற விரும்புறேன்னு சொன்னீங்கன்னா, உங்களை ஆசீர்வாதமா மாற்றுகிறதற்கு உங்களை அநேகருக்கு நன்மை உள்ளவர்களா, அபிஷேகப்படுத்துகிறவர்களா, அநேகருக்கு அபிஷேகம் உள்ளவர்களா, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், முதலாவது தேவன் விரும்புறது பரிசுத்தம். பரிசுத்தம். செல்போன் அன்வான்டட் கான்டாக்ட் இருக்கா? delete. unwanted SMS இருக்கா? delete. ஆமா, கிளியர் பண்ணிடணும். C for clear. எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும், முக்கியமான ஜெபம் இருக்கணும், சர்ச் இருக்கணும், ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், ப்ரேயர் இருக்கணும், பைபிள் ரீடிங் இருக்கணும், ஊழியம் இருக்கணும். அது இல்லாமல் தேவையில்லாத கொண்டு போய் சியில் வச்சா அது அங்கே ஜங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜங்க் ஆக அது கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது. கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலைன்னா திருப்பி கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட்டு. இப்படி சொல்கிறேன். நீங்கள் படம் பார்க்குற, சீரியல் பார்க்குற கிறிஸ்தவர்களே, நீங்கள் பரலோகத்துக்கு தகுதியற்றவர்கள். நீங்கள் மனம் திரும்பிடணும். சும்மா டைம் பாஸுக்கு பிரதர், டைம் பாஸுக்கு பரலோகமே போக முடியாத, டைம் பாஸுக்கு நரகத்துக்கு வேணால் போகலாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் ஒருவரையும் அவரை தரிசிக்க முடியாது. அவருக்கேற்ற பரிசுத்தம். டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் கடைசியாக நான் பார்த்து ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எஸ் சாமி, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது தம்பி, அவர் அப்பேற்பட்ட
சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராவின்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேர கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றும் புகழ்ந்திடும் எங்கள் சேனை. பரிசுத்தம் அப்படிங்கிறது ஏதோ நான் சொன்ன மாதிரி படம் பார்க்காம இருக்கிறது இதுதான் மட்டும் இல்ல. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்தத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை சொல்லுகிறேன். அதே 1 பேதுரு 1:17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், பிதாவாக பட்சபாதம் இல்லாத பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நீங்கள் தொழுது கொண்டு வருகிறபடியா, இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம்னா என்ன? பட்சபாதம் இல்லாத தெய்வம். கார்த்திகை மாலியலுக்கு எப்படியோ அங்க தெருவுல போறவனுக்கு அதே மாதிரி தான் இயேசு. நான் பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் எனக்கு நீதி செய்வா, நான் அசுத்தமா இருந்தால் கர்த்தர் என்ன நியாயம் தீர்ப்பா. வெளியே இருக்கிறவனுக்கு அதுதான், பட்சபாதமே கிடையாது. அதுல முதலமைச்சரா இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் கடைசி கூலி தொழிலாளியா இருந்தாலும் ஒருவரும் பாரபட்சம் பாராத தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடன் இருக்கு. பரிசுத்தம் என்ன? இங்க நீங்க பரதேசியா சஞ்சரிக்கீங்கப்பா, என்னத்தையும் கொண்டு போக முடியாது. அதனாலதான் ஆபிரகாம் கூடாரத்தில் வாசம் பண்ணான், யாக்கோபு கூடாரத்தில் வாசம் பண்ணான், ஈசாக்கு கூடாரத்தில் வாசம் பண்ணான். ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிறதற்கு தேவன் ஏன் வெட்கப்படவில்லை? எபிரேயர் 11:16 இப்படி சொல்லுகிறது, நான் ஏன் இவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை? ஏனென்றால் இவர்கள் இதையல்ல உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, இதிலும் மேலான பரமதேசத்தையே அவர்கள் நாடினபடியா இந்த உலகத்தை அனித்தியமாய் எண்ணி பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் கர்த்தருக்காக வாழ்வதையும் பரலோக ராஜ்யத்தையும் தெரிந்து கொள்ள பரதேசியை போல ஜீவிக்கணும். எல்லாம் இருந்தும் பரதேசியை போய் வாழணும். எல்லாம் அனுபவிக்க இருந்தாலும் அது எனக்கு தகுதியாயிராது. எல்லா பணமும் புகழும் பேரும் செல்வாக்கும் என்னென்ன கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள நன்மை கொடுத்தாலும் இந்த உலகத்தில் நான் இல்லாதவனை போல பரதேசியை போல வாழ்வேனானால் ஆண்டவர் சொல்கிறார், அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அது பரிசுத்தம். Be holy. Be holy. ஹல்லேலூயா. பரிசுத்தம்ப்பா, பரிசுத்தம். நீங்க வந்து சிந்தனையில பாவம் வராமலாம் கிடையாது, வரும். பார்க்கும்போது ஒன்று சிந்தனை தப்பு வரும், ஆனா வந்த உடனே இயேசுவின் நாமத்தில் அதை கட்டிந்து கொள்கிறேன். நான் பரதேசிகளாய் ஜீவிக்கிற நான் இந்த உலகத்தில் சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோடு நடந்து கொள்ளணும். கர்த்தருக்கு பயத்தோடு நடந்து வேலை பார்க்குற இடத்துல கர்த்தருக்கு பயப்படணும், மனுஷனுக்கு பயப்படாதீங்க. கர்த்தர் என்ன பார்க்கிறார்? என் அந்தரங்கம் தெரியும், என் வெளியரங்கம் தெரியும். அவருக்கு மறைவாய் ஒன்றும் இருந்ததில்லை. எல்லா நிர்வாணமும் வெளியரங்கமும் வெட்ட வெளிச்சம் பட்ட பகல போலவா இருக்கிறது. பயம் பரிசுத்தம். பயம் ஏசாமி பார்க்கிறாங்கிற பயம் கொஞ்சம் கூட பல பேருக்கு கிடையாது. ஏசப்பா என்ன பார்க்கிறாருங்கிற பயம் கொஞ்சம் பேர் கிடையாது. ஆனா வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க, நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுறோம். வார்த்தையில் அல்ல, கிரியைகளிலே நீங்கள் சஞ்சரிக்கும் அளவும். அப்படின்னு இந்த உலகத்தில் பரதேசிகளா ஜீவிக்கிற வரைக்கும், பரலோகம் போகிற வரைக்கும் கர்த்தருக்கு பயத்துடன் நடுக்கத்துடன் சேவித்து பரிசுத்தத்தோடு வாழுங்கள். 22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி. மாயமற்ற சகோதர சிநேகம்னா பேதுரு அவ்வளவு அழகா சொல்றார். மாயமற்ற சகோதர சிநேகம், அது பரிசுத்தத்தை பத்தி. மாயமற்ற சகோதர சிநேகம், சகோதரி சிநேகம் அப்படி வச்சுக்கோமே, ரெண்டுமே. அப்படின்னா என்னன்னு ஒரு 3 காரியத்தை சொல்றாரு, வாசிங்க. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்க. ஆவியா, இரண்டாவது ஆத்துமாவா, அப்புறம் சுத்த இருதயத்தோடு, உங்க சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
இந்த 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 மாயமற்ற சகோதர சிநேகம் பரிசுத்தம். பரிசுத்தம். உங்க சிநேகம் எப்படி இருக்கு? ஆவியில சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்மாவில சுத்தமாக்கி கொண்டவர்களாகி சுத்த இருதயத்தோடு ஒருவர் அன்பு கூறுங்கள். சுத்த இருதயம். உங்க ஆவி ஆத்மா இருதயத்துல சுத்தமா இருக்கணுமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படின்னா நான் அன்பு கூறது நான் உங்களை அன்பு கூறுறதுனால தான் நான் உங்களை கடிந்து கொள்றேன். நான் உங்களை அன்பு கூறுறதுனால தான் உங்களை சிட்சிக்கிறோம். நான் உங்களை அன்பு கூறுறதுனால தான் நேரா பார்த்து தப்புனா தப்புன்னு சொல்லணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னு நான் உங்க மேல அன்பா இருக்கேன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது உங்களை கடிந்து கொள்ளணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சுன்னா நான் உங்களை சிட்சிக்கணும். ஆமா பிரதர், நீங்க செய்யறது தப்பு. நான் உங்க உண்மையை அன்பு கூர்ந்தேன்னா, நீங்க என் மேல உண்மையை அன்பு கூர்ந்தா உங்க ஆவியில ஆத்மாவில் இருதயம் சுத்தமா இருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு ஊக்கமான அன்பு எப்போ வரும் தெரியுமா? நீங்க மாத்திக்கோங்க. சரி மாத்திக்கிறேன். ஒருத்தர் கடிந்து கொள்ளும் போது சிச்சிக்கிறார்னா அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருதயத்துல சுத்தமாகி ஆத்மாவில் அந்த பரிசுத்தத்தோடு என்கிட்ட முழு இருதயத்தோடு அன்பு கூறுறதுனால தான் அவரால் என்னால் நேராக பேசி தப்பு தம்பி இது வேண்டாம் இது சரியில்லைன்னு சொல்ல முடியும். அது பரிசுத்தம். நீங்க அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைன்னா கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணுகிறவன் மிருக குணம் உள்ளவன். கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். நாமே இல்லையா சொல்லுங்க. எது பரிசுத்தம்? எது பரிசுத்தம்? இந்த சகோதர சிநேகம் கரெக்டா இருக்கணும். அது பரிசுத்தம் தம்பி. அடுத்தது 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டவர்களாயில்லை. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். புல் உதிர்ந்தது பூவும் உதிர்ந்தது அப்படின்னா என்ன? மாம்சம் எல்லாம் அழிஞ்சிரும்பா, ஆனா வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே அப்படி சொல்லிட்டு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிப்பா. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் நீங்க வசனத்துல அந்த அபிஷேகத்தை பெற்று கர்த்தர் எப்படி என்று நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் கவனம் 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 கவனம். பரிசுத்தத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இந்த உலகத்துல சஞ்சரிக்கும் அளவும் நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை மனதில் வைத்து பயத்தோட நடங்க. இரண்டாவது, பரிசுத்தம் சகோதர சிநேகம் எப்படி இருக்கணும்? உங்கள் ஆவி ஆத்துமா இருதயத்துல சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தோடு சிநேகிக்கிறவர்களா இருக்கணும். மூன்றாவது சொல்கிறார், மாம்சம் எல்லாம் அழிஞ்சிரும், வசனம் தான் நிலைக்கும். அதனால் நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் செயல்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை அறையை கட்ட சொல்றார். மனதின் அறையை கட்ட சொல்லி சொல்லுகிறார். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலினாலே வாஞ்சையாயிருங்கள். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழை வரும். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை உங்கள் மூலியமாய் தேசத்துக்கு தேவன் கொடுப்பார். எப்போ? களங்கமில்லாத ஞானப்பாலாகிய அந்த வசனத்து மேல வாஞ்சியா இருங்க. மாம்செல்லாம் அழிஞ்சு போயிரும். அதனால் புறங்கூறுறது அப்படித்தானே போட்டிருக்கு. மாம்சத்தின் அந்த கிரியை பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியை போட்டிருக்கு. சகல துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுறது, புறணி பேசுறது. நம்ம ஊர்ல புறணி பேசுவாங்க. அல்லேலூயா. குசு 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 குசுன்னு அடுத்த கதைன்னா நல்லா ஏன்னு கேட்கறது. புறங்கூறுறது, துர்க்குணம், வஞ்சகம், கபடம், பொறாமை, எவ்வளவு இதெல்லாம் ஒளிந்து விட்டு வசனத்தின் மேல வளருங்க. சொல்லுங்க, வசனத்து மேல வளருங்க. 4ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசி முடிச்சிடலாம் தம்பி. மனுஷரால் கவனமா கொடிங்க. 4லிருந்து 9 வசனம் வரைக்கும். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமா இருக்க ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாவும்
இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிற வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசத்திற்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகளால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகி அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள். இப்ப சொல்லப்பட்ட திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக பேர் இந்த பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறதில்லை, பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. எப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியம் வாழ்கிறது என்று கண்டிக்க குறித்த பேச காரியத்தை கேட்கிறதற்கு இருதயத்தையும் செவியும் சாய்க்கிறது இல்லை. அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகவும் இடறுகிறவர்களாகவும் அவர்கள் இதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்களோ இதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, நீங்க பயப்படுறதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, இந்த சகோதர ஸ்நேக அன்புக்கு கீழ்ப்படிந்திருப்பீங்கன்னா, அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்து களங்கமில்லாத அந்த ஞானப்பாலாகிய வசனத்தை ஏற்றுக்கொள்வீங்கன்னா, மாம்சத்தெல்லாம் ஒரு எண்ணம் இல்லை என்று நினைச்சிட்டு பரலோகம் தான் மேன்மை, அந்த ஆசீர்வாதம் தான் இருக்கிறதுலே ஆசீர்வாதமான மழை என்று நினைப்பீர்களா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவம்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆச்சரியமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருப்பீர்கள். கைத்தட்டி ராஜாவுக்கு நல்ல அப்பா எங்களை நல்ல ஆசீர்வதிங்க. இதான் ஆசீர்வாதம். நீங்களை உங்களை கர்த்தர் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் தேவன் உங்களை புண்ணியரை அறிவிக்கிற பரிசுத்த ஜாதியாக எவ்வளவு ஒளியினிடத்தில் வரவரிடத்த புண்ணியங்களை அறிவிக்கிறது. உங்களை ஆசீர்வாதமான மழையா மாத்துறார். அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்க அறையை பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உங்க அறையை கொட்டி கொண்டு மாம்சத்துல ஓடாதீங்க. நீங்களே அறையை கட்டிட்டு ஓடாதீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் அறையை விட்டு கொடுப்பீர்களானா எதுவும் உங்களை தடை பண்ணாது. ஆசீர்வாதமான மழை வந்தே ஆகும். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஒரு சாட்சியை முடிக்கிறேன். ஆப்பிரிக்காவில் வில்லியம்ஸ் டுமாஸ் அப்படி என்கிற ஒரு பெரிய தேவ மனிதர், வில்லியம் டுமாஸ், ரொம்ப குட்டையான ஒரு மனிதர், ஆப்பிரிக்கன், கர்த்தருக்காக வல்லமையாய் கர்த்தர் கரத்தில் எடுத்து பாவித்த தேவனுடைய மனிதர். வாலிப நாட்களில் பேப்டிசம் சர்ச்சுக்கு போயிருந்தார். பேப்டிசம் சர்ச்சுக்கு போய் ஒரு நாள் உட்கார்ந்து தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நான் இஷ்டத்துக்கு ஓடுறேன், இஷ்டத்துக்கு அலைகிறேன், இஷ்டத்துக்கு நான் ஜீவிக்கிறேன். என்ன நீங்க ஆட்கொள்ள மாட்டீங்களா? என்ன நிரப்ப மாட்டீங்களா? என்ன அபிஷேகிக்க மாட்டீங்களா? என்ன ஆசீர்வாதமா மாற்ற மாட்டீங்களான்னு வில்லியம்ஸ் டுமாஸ் கேட்டார். அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் டுமாஸை நிரப்பினார். மகிமையினால் முடியது. ஆராதனை முடிஞ்சது. நேரா ஓடி வந்தார். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினாரு. சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. நிரப்புறார். என் பாவம் போச்சு, என் அசுத்தம் போயிடுச்சு, பரிசுத்தம் வந்துருச்சு, எனக்குள்ள ஏதோ செய்து, எனக்குள்ள ஆவியான ஏதோ கிரியை செய்யறான். சந்தோஷம். அந்த பாஸ்டர் சொன்னார், எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு, ஆரம்ப நாட்களில் நானும் இப்படிதான் இருந்தேன். அமர்ந்துரு ஐயா, ஏதாவது செய்யணும், ஏசாமிக்காக ஏதாவது வாழணும், ஏதாவது செய்யணும், நான் ஒரு புண்ணியத்தை அறிவிக்கணும், ஏதாவது செய்யணும். இல்ல அமர்ந்துரு. இல்ல நான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஏய், நீ பைபிள் காலேஜ் படிச்சிருக்கியா? இல்ல. படிச்சிருக்கியா? இல்ல. படி. ஸ்கூலுக்காவது போயிருக்கியா? இல்ல. பைபிள் காலேஜ் தெரியாது. பாட தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. ஒழுங்கா போய் உட்கார்ந்து சர்ச்சில் இரு. தேவையில்லாம அழப்பாத. அமர்ந்து. ரொம்ப துக்கத்தோட போனான். திருப்பி 2ஆம் நாள் போயிட்டான். 2ஆம் நாள் வந்து, ஐயா ஏதாவது செய்யுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க. ஏய், அடி வாங்க போற, ஒழுங்கா இரு. திருப்பி எனக்கு சர்ச்சு தாங்க அப்படின்னாரு டுமாஸ். ஆர்வத்தில் எனக்கு ஏதாவது ஒரு சர்ச்சை கொடுங்க, நான் ஊழியம் செய்யறேன். நீங்க யாராவது சொல்லுவீங்கன்னு பார்க்க, ஒரு வேலும் சொல்ல மாட்டேங்க. யாராவது சர்ச்சை கொடுங்க, போறோம், சொல்ல மாட்டேங்கல. கேட்டார், ஏய் நீ என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற? வர்றவன் போறவனுக்குலாம் சர்ச்சை கொடுக்கறதுக்கு இது என்ன கம்பெனியா, கடையா? அமர்ந்துரு போ அப்படின்ட்டார். உடனே டுமாஸ் போனார். 21 நாள் கழிச்சு திருப்பி சர்ச்சுக்கு வந்தார். 21 days ஆஃப்டர் வந்தார். பாஸ்டர், ஐயா என்னென்ன எனக்கு சர்ச்சு தாங்க, நான் ஏதாவது ஏசாமிக்கு செஞ்சு ஆகணும்.
எதுக்குப்பா இப்படி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிற? நான் 21 நாள் காணல. எங்க போனேன் தெரியுமா? ஒரு காட்டுக்குள்ள, ஒரு மலை குன்றுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டேன். 21 days என்னை நான் அவருக்கு விட்டு கொடுத்தேன். என்னை நிரப்பினார், அபிஷேகம் பண்ணார். அங்க இருக்கிற ஓடையில் இருக்கிற தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு 21 நாள் இருந்தேன். வேற யாரையுமே நான் பார்க்கல. இன்னைக்கு தான் வந்து சர்ச்சில் நினைக்கிறேன். என்னை நிரப்பினார். நீங்க ஊழியம் தரமாட்டேன், நீங்க எதுக்கு என்ன அழைச்சிங்க? நான் கேட்டேன். உன்னை ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்கிறேன்னு சொன்னார். உன் மூலியமா அற்புத அடையாளம் நடக்கும்னு சொன்னார். 24 நாள் கழிச்சு வந்திருக்கேன். எனக்கு தாங்க ஏதாவது செய்யுங்கன்னு. சாயந்தரவா கமிட்டியை கூப்பிட்டு பெரியவங்கிட்ட பேசிட்டு நான் உனக்கு சொல்றேன்னு சொன்னார். உடனே சாயந்தரம் வந்தாங்க. எல்லாரும் டுமாஸை பார்த்து சிரித்தார். எல்லாரும் கேலியாக பேசினார், கிண்டல் பண்ணினார். எப்பா இவனுக்கு படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த காட்டில் ஒரு ஓரத்தில், ஒரு ஊர் ஓரத்தில் மூலையில் ஒரு சின்ன தகர ஷெட்டு போட்டு 5 விசுவாசி வராங்களா ஒரு சர்ச்சு. சும்மா தூக்கி வேணாங்க கொடுங்க, போயிட்டு வரட்டும். தலைதறிக்க ஓடிடுவான். டுமாஸ் தாங்க தாங்க ஓடிட்டார். 5 விசுவாசியுடைய திருச்சபைக்கு டுமாஸ் போனா ஒரே ஆண்டு 1200 விசுவாசிகள் அந்த திருச்சபையை கர்த்தர் உண்டாக்கி. 1200 believers. ஆப்பிரிக்காவே நடுங்கியது. வந்தவனுக்கெல்லாம் அற்புத அடையாளங்கள் பயங்கரமாய் நடக்க ஆரம்பித்தது. டுமாஸ் மூலியம் மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப ஆரம்பித்தார். மகிமையான காரியங்களை அறையை கர்த்தருக்காக கொஞ்சம் விட்ட உடனே, தன் இஷ்டத்துக்கு இல்லாம பரிசுத்தாவியானவருக்கு விட்ட உடனே நிரப்பினார். கர்த்தர் அவர் ஆசீர்வாதமா மாற்றினார். ரோஜர் என்கிற ஒரு தேவ மனிதர் இப்படி எழுதுகிறார். என் மகளுக்கு மூளையில பாதிப்பு உண்டாகி, மூளையில ஒரு சின்ன பகுதியை வெட்டி எடுத்தாதான் உயிரோட இருப்பான்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால கையெழுத்து போட்டு கொடுத்து, பரவாயில்ல ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி என் பிள்ளையாவது வரட்டும்னு சொல்லி இருந்தேன். வந்தா ஆபரேஷன் முடிஞ்சது, கோமா ஸ்டேஜில் தான் இருந்தா. வீட்டுக்கு கூட்டு போய் வச்சு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். என் பிள்ளை எனக்கு திரும்பி கிடைச்சதுக்கு நன்றி. ஆனா என்னைக்கு உயிரோட வருவா, என்னைக்கு சிரிப்பா, என்னைக்கு எழும்புவான்னு ஏக்கம் பல நாட்கள் உருண்டியோடியது. ஒரு நாள் வீட்டு கதவு தட்டப்பட்டது. திறந்தேன். டுமாஸ் வந்து நின்றார். எனக்கு ஒரே ஆசை, என்ன டுமாஸ்ன்னு கேட்டேன். உன் பிள்ளை வியாதியா இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ஜெபிக்க வந்திருக்கிறேன். உள்ள நுழைஞ்சார். பிள்ளை கையை வைத்து ஜெபித்தா. ஒரு முறை, 2வது முறை, எலியாவை போல 3 முறை ஜெபித்தார். பிள்ளை உயிரோட எழும்பல, ஒரு நகரம் ஒன்றும் நடக்கல. டுமாஸ் சரி நான் கிளம்புறேன்னு புறப்பட்டு போனா. திரும்பி 21 நாள் முடிந்து 22வது நாள் டுமாஸ் வந்தார். வந்துவிட்டு எங்கப்பா போனேன்னு கேட்டார் ரோஜர். டுமாஸ் சொன்னார், இப்ப அவர் மரித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார். அவர் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை நவம்பர் 17ஆம் தேதி 21 நாள் அங்க கர்த்தருடைய ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருவாராம். 21 நாள் அந்த குகைக்குள்ள உட்காந்துட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு டுமாஸ் வெளியே வந்துட்டு நேராக போய் அந்த பிள்ளை முன்னாடி நின்றுட்டு கையை வச்சு தொடலை, ஒன்றும் செய்யலை. அவன் மக பேரை சொல்லி, மகளே எழும்பு, ஏசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்ன பிள்ளை எழும்பி துள்ளி குதித்தாள். பயங்கர கிரியை நடந்தது. லிட்டா லிட்டா, அந்த பிள்ளை பேர் லிட்டா, எழும்பி கர்த்தரை துதித்தா. அவர் மூலியமாய் கிரகிக்க முடியாத அற்புத அடையாளங்கள் நடந்தது. கார்த்திக் கமாலியல் அதை வாஞ்சிக்கிறேன். இங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். நீங்கள் அறையை கட்டி உங்கள் இஷ்டத்தின்படி நடக்காதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவருக்கு இந்த பகல் வேளை கிரகிக்க முடியாத அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. உங்களை ஆசீர்வாதமான மழையாய் இந்த தேசத்துக்கு தேவன் உங்களை மாற்ற போகிறார்.